ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 4ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் இருக்கக்கூடிய சமூக அறிவியல் பாடப்பகுதி முழுவதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் அதற்கான லிங்க் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்முடைய சேனல் மெம்பராக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஜாயின் பட்டனை டச் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உலகமெல்லாம் தமிழ் எப்படி பரவி இருக்குது அப்படின்றது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீயூனியன், மொரிசியஸ், சிங்கப்பூர், மலேசியா, ஸோ மியான்மர், ஸோ இங்கே இலங்கை, இந்த இடத்துலலாம் இந்த நாடுகள்லாம் எப்படி தமிழ் பரவுச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான பாயிண்ட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ பண்டைய தமிழகம் 3 பக்கம் கடலால் சூழப்பட்டிருந்தது. ஸோ எகிப்து, சீனா, மியான்மர், ஜப்பான், ரோம் போன்ற பல நாடுகளோடு என்ன பண்ணியிருக்காங்க, வணிகம் மற்றும் பண்பாட்டு தொடர்புகளை கொண்டிருந்தது. ஸோ இதில் முக்கியமாக கிழக்கில் உள்ள நாடுகளுடன் வாணிகம் மற்றும் பண்பாட்டு உறவுகளை விரிவுபடுத்த ராஜேந்திர சோழன் கடற்படையெடுப்பு உதவியது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறாருங்க, கிழக்கில் உள்ள நாடுகளோட வணிக மற்றும் பண்பாட்டு உறவுகளை விரிவுபடுத்துறதுக்காக கடற்படையெடுப்பை அவர் உருவாக்கினார். கடற்படையெடுப்பை செய்தார். அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு நாடு இலங்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் தமிழர்கள் 2 குழுக்களாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. முதல் குழு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை தமிழர்கள். இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்கள் இலங்கை தமிழர்கள். ஸோ இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா குடிபெயர்ந்த தமிழர்கள், அவங்க தான் இந்திய தமிழர்கள். அப்போ இலங்கை தமிழர்கள், இந்திய தமிழர்கள்னு சொல்லி 2 தமிழர்களாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த இந்திய தமிழர்கள் பார்த்திங்கன்னா தேயிலை தோட்ட வேலைக்காக குடிபெயர்ந்தவர்கள். இலங்கையில் அலுவலக மொழிகளில் ஒன்றாக தமிழ் இருக்குது. அடுத்து அங்கே ஃபேமஸானது பார்த்திங்கன்னா கோணேஸ்வரம் கோவில். இது 1000 தூண்களை கொண்டிருக்கும் ஆசியாவிலேயே புகழ் பெற்றதாக மக்களால் அதிகம் பார்வையிடப்பட்ட கோவில் இது. இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் 2 வகையான தமிழர்கள் இருக்காங்க. ஒன்று இலங்கை தமிழர்கள், அடுத்தது இந்திய தமிழர்கள். இந்த இந்திய தமிழர்கள் 19ஆம் நூற்றாண்டில் தேயிலை தோட்ட வேலைக்காக குடிபெயர்ந்தவர்கள். இலங்கையில் அலுவலக மொழியாக தமிழ் இருக்குது. இதில் மிகவும் புகழ் பெற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோணேஸ்வரம் கோவில். இது 1000 தூண்களை கொண்டது. ஆசியாவிலேயே புகழ் பெற்றது, மக்களால் அதிகம் பார்வையிடப்பட்ட கோவில் இது. அடுத்தது இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், இந்த 3 நாடுகள்லையும் அலுவலக மொழிகளில் ஒன்றாக தமிழ் இருக்குது. எங்கெங்க? இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், இந்த 3 நாடுகள்லையும் அலுவலக மொழிகளில் ஒன்றாக தமிழ் இருக்குது. அடுத்த நாடு மலேசியா. மலேசியா ஒரு தீபகற்பம். இப்போ தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்கு இடையிலான உறவுகள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவே இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நாகப்பட்டினத்திலேருந்து கெடாவுக்கு வழக்கமான போக்குவரத்து இருந்ததாக இட்சிங் அப்படின்ற சீன பயணியுடைய ஆவணம் தெரிவிக்குது. நாகப்பட்டினத்திலிருந்து கெடாவுக்கு, மலேசியாவில் இருக்கக்கூடிய கெடாவுக்கு வழக்கமான போக்குவரத்து இருந்ததாக இட்சிங் என்ற சீன பயணியுடைய ஆவணம் தெரிவிக்குது. அடுத்தது மலாய் தீபகற்பகத்தில் லிகோர் என்ன இடத்துல 779ஆம் ஆண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்சாங்க. அந்த கல்வெட்டில் தமிழ்நாடு கொண்டிருந்த வணிக உறவை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மலேசியாவில் மலாயர்கள் சீனர்களுக்கு அடுத்தபடியாக தமிழர்கள் மக்கள் தொகையில் 3வது பெரிய இனத்தவர்களாக இருக்காங்க. அடுத்து மலேசியாவில் கொண்டாடப்படக்கூடிய இந்து பண்டிகையில் மிக முக்கியமான பண்டிகை எது அப்படின்னா தைப்பூசம். மலேசியாவினுடைய பயிற்று மொழிகளில் தமிழும் ஒன்று. இப்போ மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினத்திலேருந்து கெடாவுக்கு வழக்கமான போக்குவரத்து இருந்தது அப்படின்னு சொல்லி இட்சிங் சீன பயணியுடைய ஆவணம் தெரிவிக்குது. அடுத்தது லிகோர்ன்ற இடத்துல 779ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டில் தமிழ்நாடு கொண்டிருந்த வணிக உறவை
குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து மலேசியாவில் மலாயர்கள், அடுத்து சீனர்கள், அவங்களுக்கு அடுத்தபடியாக தமிழர்களுடைய மக்கள் தொகையுடைய எண்ணிக்கை தான் மலேசியாவில் 3வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்துக்கள் பண்டிகையில் மிக முக்கியமான பண்டிகையான தைப்பூசத்தை அங்கே கிராண்டாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்து பயிற்று மொழிகளில் ஒன்றாக தமிழ் இருக்குது. அடுத்தது உலக தமிழ் மாநாடுகள் மலேசியாவில் எத்தனை முறை நடைபெற்றதுன்னா 3 முறை. முக்கியமானது, உலக தமிழ் மாநாடுகள் மலேசியாவில் எத்தனை முறை நடைபெற்றதுன்னா 3 முறை நடைபெற்றது. அடுத்தது முருகன் கோவில். ஸோ 10 மலை குகை என்பது மலேசியாவின் கோம்பாக் மாவட்டத்தில் உள்ள ஒரு சுண்ணாம்பு குன்று. ஸோ இந்த 10 மலையின் அடிவாரத்தில் உள்ள இந்த முருகன் சிலை தான் உலகிலேயே 2வது மிக உயரமான இந்து தெய்வ சிலை ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சுண்ணாம்பு குன்று. இது வந்து 10 மலேசியாவினுடைய கோம்பாக் மாவட்டத்தில் இருக்குது. அவ்வளோதான் மலேசியா. அடுத்து சிங்கப்பூர். சிங்கப்பூரை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் தாமஸ் ஸ்டாம்போர்ட் ராஃபிள்ஸ். சர் தாமஸ் ஸ்டாம்போர்ட் ராஃபிள்ஸ் என்பவரால் தான் நவீன சிங்கப்பூர் 1819 நிறுவப்பட்டது. ஆனால் சிங்கப்பூருடைய உண்மையான வரலாறு இங்கிருந்து தான் தொடங்குது. ஆனால் இந்த தீவுடன் அதற்கு முன்பே தமிழர்கள் தொடர்பு கொண்டதாக சொல்கிறாங்க. அப்போ 1819 தான் நவீன சிங்கப்பூர் உருவாகுது. இது வந்து சர் தாமஸ் ஸ்டாம்போர்ட் ராஃபிள்ஸ் வந்து உருவாக்குறார். ஆனால் இது உருவாக்குறதுக்கு முன்னாடியே தமிழர்கள் சிங்கப்பூரோட தொடர்பு, வணிக தொடர்பு கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது சிங்கப்பூரில் 1827 கட்டப்பட்ட இந்த மாரியம்மன் கோவில் வந்து திராவிட கட்டட முறையில் கட்டியிருக்காங்க. இது வந்து அக்கோவில் சிங்கப்பூரின் தேசிய நினைவு சின்னமாக அரசிதழில் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ சிங்கப்பூரில் மாரியம்மன் கோவில் 1827 கட்டியிருக்காங்க. இது எந்த முறையிலனா திராவிட கட்டட முறையில் இந்த மாரியம்மன் கோவிலை சிங்கப்பூருடைய தேசிய நினைவு சின்னமாக அரசிதழில் பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்தது சிங்கப்பூரில் ஜொஹூர் பாலம், செம்பவாங் கப்பல் கட்டும் தளம், கல்லாங் விமான நிலையம், புனித ஆண்ட்ரூ கத்தீட்ரல், இது எல்லாமே தமிழர்களுடைய கடின உழைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாடு பிஜி. பிஜின்றது தென் பசிபிக் பகுதியில் உள்ள ஒரு எரிமலை தீவு கூட்டம். எரிமலை, இதை நாம் வச்சுக்கோங்க. இந்த எரிமலை தீவு கூட்டம்ன்றது எது? பிஜி. இது எங்கே இருக்குது? தென் பசிபிக் பகுதியில் இருக்குது. 1903 முதல் 1916 ஆண்டு வரை இடைப்பட்ட காலத்தில் தான் தமிழர்கள் தொழிலாளர்களாக பிஜி தீவுக்குள்ளே ஆங்கிலேயர்களால் அனுப்பப்பட்டனர். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய சன்மார்க்க மாதர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம் வந்து உருவாச்சு. பெண்கள் பிரிவு மூலம் உருவாக்கப்பட்டது தான். எங்கள் பிஜியில் இந்திய சன்மார்க்க மாதர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கம் உருவாக்குனாங்க. அது எதுக்காகனா தமிழர்களுக்கு உணவளிக்க ஒவ்வொரு நாளும் சமைப்பதற்கு முன்பு ஒரு கையளவு அரிசியை ஒதுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. தமிழர்களுக்கு உணவளிக்க ஒவ்வொரு நாளும் சமைப்பதற்கு முன்பு ஒரு கையளவு அரிசியை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி இந்திய சன்மார்க்க மாதர் சங்கம் அவங்க வந்து வலியுறுத்தினாங்க. அடுத்தது துணை ஜனாதிபதி, பிஜி நாட்டினுடைய துணை ஜனாதிபதி ரத்து ஜோனி திருக்குறளி அப்படின்ற ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. இந்த புத்தகம் மூலமாக அமைதி, பன்முக பண்பாடு இந்த பிஜியில் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த திருக்குறளி அப்படின்றது திருக்குறளை தழுவி பிஜி மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூல். ஓகேங்களா. அடுத்தது சிவ சுப்பிரமணியர் கோவில் நண்டின்ற இடத்துல இருக்குது பிஜியில். ஸோ இதுவும் புகழ்பெற்ற ஒரு கோவில் தான், சிவ சுப்பிரமணிய கோவில். ஸோ இப்போ பிஜி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எரிமலை தீவு கூட்டம். இந்திய சன்மார்க்க மாதர் சங்கம் உருவாச்சு. ரத்து ஜோனி வந்து திருக்குறளின்ற ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. இதன் மூலம் பிஜியில் அமைதி, பன்முக பண்பாடு வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த திருக்குறளின்றது தான் திருக்குறள் தழுவி எழுதப்பட்ட ஒரு நூல். அடுத்து சிவ சுப்பிரமணியர் கோவில் இருக்குது. அடுத்தது மியான்மர். மியான்மர் வந்து நம்மளுடைய அண்டை நாடு.
மியான்மர்ன்றது நம்முடைய அண்டை நாடு. இங்கே இருக்கிறவங்க அதிக பேர் புத்த சமயத்தை தான் பின்பற்றுறாங்க. அடுத்தது அனவர்தா மின்சா அப்படின்ற மன்னர், அவர் தான் இந்த அரசை வந்து நிறுவுறார். ஓகேங்களா? ஸோ இவர் தான் தேச தந்தையாகவும் இருக்கார். அனவர்தா மின்சா இவர் மியான்மருடைய தேச தந்தை என அழைக்கப்படுறாரு. அவருடைய பையன் கியான் சித்தா வந்து சோழ அரசோட அப்போவே நல்லுறவு கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ மியான்மர் பொறுத்த வரைக்கும் யார் அங்கே வந்து புத்த சமயத்தை பின்பற்றுறாங்க. அனவர்தா மின்சா தேச தந்தையாக இருக்கார். அவருடைய மகன் கியான் சித்தா சோழ அரசுடன் நல்லுறவு கொண்டிருக்காரு. அதே மாதிரி மியான்மரில் இந்து கடவுளான மாரியம்மன், முருகன், திருமல் போன்றவர்களுடைய கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆனந்தா கோவில், மியான்மரில் உள்ள புகழ்பெற்ற ஒரு கோவில். இது வந்து திராவிட கட்டட முறையில் கட்டப்பட்டது. வட இந்திய கட்டட முறையில் கோபுரங்கள் இருக்குது. வட இந்திய கட்டட முறையில் இங்கே பாருங்கள், இந்த கோபுரம் வந்து வட இந்திய கட்டட முறையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மொரிசியஸ். இப்போ மொரிசியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொரிசியஸுடைய வளர்ச்சிக்கு பிரான்ஸ் வந்து முக்கியமாக இருந்தது. ஸோ அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து 1729 இந்த தீவுக்கு அழைச்சிட்டு வராங்க. யாரை அழைச்சிட்டு வராங்கன்னா இந்தியர்களை, திறமையான தொழிலாளர்களாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் 1729 இந்த தீவுக்கு அழைச்சிட்டு வராங்க. ஸோ புதுச்சேரி அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து தமிழர்கள் பலர் வந்து என்ன பண்ணுறாங்க, மொரிசியஸ் தீவுக்கு வராங்க. ஸோ இந்த தமிழர்கள் வந்து திறமையான தொழிலாளர்களாகவும் கைவினைஞர்களாகவும் செயல்படுறாங்க. 1810 தான் மொரிசியஸ் ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டது. அவர்கள் அத்தீவுக்கு அதிகமான இந்தியர்களை அழைத்து வந்தனர். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மொரிசியஸில் 10 விழுக்காடுகள் வந்து மேல் வந்து தமிழர்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து மிக மிக முக்கியமானது அஞ்சல் அருங்காட்சியகம். இது வந்து 19ஆம் நூற்றாண்டினுடைய அழகிய கற்கட்டடம். இதுதாங்க அஞ்சல் அருங்காட்சியகம். இது வந்து வரலாற்று நினைவு சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டடம் வந்து ஃபோர்ட் லூயிஸில் தமிழர்களால் கட்டப்பட்டது. ஃபோர்ட் லூயிஸில் தமிழர்களால் கட்டப்பட்டது. அப்போ மொரிசியஸ் பொறுத்த வரைக்கும் 1810 ஆங்கிலேயர்களால் வந்து மொரிசியஸ் கைப்பற்றப்பட்டது. இங்கே வந்து 10% தமிழர்கள் வாழ்கிறாங்க. அஞ்சல் அருங்காட்சியகம் 19ஆம் நூற்றாண்டில் அழகிய கற்கட்டடமாக கட்டப்பட்டது. இது கட்டப்பட்டதுக்கு ஃபோர்ட் லூயிஸில் உள்ள தமிழர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டு ரீயூனியன். இது வந்து மொரிசியஸுக்கு பக்கத்தில் இருக்குது ரீயூனியன். இது வந்து இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு. தீவுன்னு என்னது, 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கும். நடுவில் இந்த நாடு இருக்கும். ஸோ பிரெஞ்சு வெளியுறவுத்துறையினுடைய ஒரு அங்கமாக இது செயல்பட்டது. அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொடக்க காலத்தில் தமிழர்கள் தேயிலை மற்றும் கரும்பு தோட்ட வேலைக்காக அழைத்து சென்றாங்க. இப்போ வந்து மொத்த மக்கள் தொகையில் ரீயூனியனில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 பங்கு வந்து தமிழர்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து கற்பனை கேட்டத அங்கோர் வாட். இந்த அங்கோர் வாட் புகழ்பெற்ற ஒரு மலைக்கோவில். இது வந்து மன்னன் 2ஆம் சூரியவர்மன் 12ஆம் நூற்றாண்டில் 30 ஆண்டு கால கட்டுமானத்தை தொடங்கினார். அப்போ இதை கட்டினது யாருங்க, 2ஆம் சூரியவர்மன். எத்தனை ஆண்டு காலம், 30 ஆண்டு கால கட்டுமானம் 12ஆம் நூற்றாண்டில் தொடங்கியிருக்காரு. ஓகேங்களா? இதோட இந்த பாடம் முடியுது. அடுத்த பாடம் மதராஸ் மாகாணத்தோட வரலாறு. ஸோ மதராஸ்னால் என்னதுங்க, சென்னை. இப்போ சென்னை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். மதராஸ் வந்து 1801 உருவாக்குனாங்க. இது பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு நிர்வாக பிரிவாக தான் இந்த மதராஸ் செயல்பட்டது. இந்த மதராஸ் மாகாணத்தில் தான் புனித சார்ஜ் கோட்டை மாகாணம் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. ஸோ தென்னிந்திய பகுதியான தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா இந்த பகுதிகள் மற்றும் இதோட யூனியன் பிரதேசமான லட்சத்தீவும் இந்த மதராஸ் மாகாணத்தில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மதராஸ் மாகாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1862 22 மாவட்டங்களை கொண்டிருந்தது. பின்னர் வந்து 24 மாவட்டங்களாக மாற்றப்பட்டது. 1911 தான் தமிழ்நாட்டில் வடார்காடு, தென்னார்காடு, செங்கல்பட்டு, மதராஸ், சேலம், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரா, ராமநாதபுரம்,
திருநெல்வேலி, நீலகிரி உட்பட மொத்தம் 26 மாவட்டங்களை உள்ளடக்கியிருந்தது. இந்த மாகாணம் 1947 வரை ஆங்கிலேயருடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. அப்போ 1862 22 மாவட்டம், 1911 24 மாவட்டம், அடுத்தது 26 மாவட்டமாக உள்ளடங்கி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மதராஸ் மாகாணத்தினுடைய முதல் பிரிட்டிஷ் ஆளுநர் எட்வர்டு கிளைவ், கடைசி ஆளுநர் ஆர்ச்பால்ட் எட்வர்ட் நை. எட்வர்டு கிளைவ், எட்வர்டு நை ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்வர்டு கிளைவ் வந்து முதல் பிரிட்டிஷ் ஆளுநர், கடைசி ஆளுநர் வந்து ஆர்ச்பால்ட் எட்வர்ட் நை. சுதந்திரத்திற்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1950 மதராஸ் மாநிலம் அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் செஞ்சாங்க. மதராஸ் மாகாணம்ன்றத மதராஸ் மாநிலம் அப்படின்னு பெயர் மாற்றினாங்க 1950. 1969 தமிழ்நாடு அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றினாங்க. புரியுதுங்களா? இப்போ மதராஸ் மாநிலம் அப்படின்னு இருந்த நம்ம மாநிலத்தை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றினது 1969. ஸோ இது வந்து 13 மாவட்டங்களை உள்ளடக்கியிருந்தது. 4 மண்டலமாக பிரிச்சுருந்தாங்க. சரி, ஒவ்வொரு மண்டலமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு மண்டலம் 1 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களை உள்ளடக்கி இருந்தது தான் சென்னைன்றாங்க. மண்டலம் 1. ஸோ இதில் வந்து 1639 நாயக்கர்களிடமிருந்து ஒரு பகுதி நிலத்தை ஆங்கிலேயர்கள் வாங்கி அங்கே வந்து புனித சார்ஜ் கோட்டையை கட்டுறாங்க. ஸோ அந்த பகுதிக்கு மதராசப்பட்டினம் என்று பெயரிட்டனர். யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க? நாயக்கர்களிடமிருந்து. எந்த ஆண்டு? 1639 அங்கே வாங்கி என்ன கட்டுறாங்க? புனித சார்ஜ் கோட்டை கட்டிட்டு அந்த இடத்துக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? மதராசப்பட்டினம். 1639 நாயக்கர்களிடமிருந்து ஒரு சிறு பகுதியை வாங்கி அங்கே புனித சார்ஜ் கோட்டையை கட்டி அந்த பகுதிக்கு மதராசப்பட்டினம் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. வரலாற்றினுடைய முந்தைய கற்கருவிகளுக்கு பெயர் பெற்றவை தான் இந்த குடியம் குகைகள் அப்படின்னு சொல்கிறோம். குடியம் குகைகள் இது வந்து தென்னிந்தியாவில் அமைந்துள்ள ஒரு குகை வாழிடம். அடுத்து மாமல்லபுரம். மாமல்லபுரம் வந்து யாரால் கட்டப்பட்டது? பல்லவ வம்சத்தினால கட்டப்பட்டது. இது யுனெஸ்கோ நிறுவனம் வந்து உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தாங்க. அடுத்து உத்திரமேரூர். இந்த உத்திரமேரூர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இது கல்வெட்டுகள் கிராமப்புற சுயாட்சியை பற்றி விரிவாக விளக்குது. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு எதை வந்து விரிவாக விளக்குது? கிராமப்புற சுயாட்சியை பற்றி விரிவாக விளக்குது. அடுத்தது வடார்காடு. இப்போ வடார்காடுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள்லாம் அடங்கியது தான் வடார்காடு. இதில் ஃபேமஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டை. இது எப்போ கட்டுறாங்க? 1566. யார் கட்டுறா? சின்னபூமி நாயக்கர் மற்றும் திம்மாரெட்டி நாயக்கர் இவங்களால் கட்டப்பட்ட கோட்டை தான் வேலூர் கோட்டை. இப்போ வேலூர் கோட்டை 1566 சின்னபொம்மி நாயக்கர், திம்மாரெட்டி நாயக்கர் இவங்களால் கட்டப்பட்டது. அடுத்தது வடார்காடில் வைனு பாப்பு ஆய்வகம் அப்படின்னு ஒரு வானியல் ஆய்வுக்கூடம் இருக்குது. ஸோ இது வந்து காவலூரில் அமைஞ்சிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, காவலூரில் அமைஞ்சிருக்கு. என்ன அமைஞ்சிருக்கு? வைனு பாப்பு ஆய்வகம். இதுதான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய வானியல் ஆய்வகம். அடுத்து தென்னார்காடு. தென்னார்காடு பொறுத்த வரைக்கும் விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி. ஸோ இந்த விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சியில் புதுச்சேரி பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் புதுச்சேரிக்கு அருகில் உள்ள ஒரு சோதனை நகரம் தான் ஆரோன்றோம். இது வந்து உலகம் முழுவதிலும் இருந்து வரும் வருகை தரும் மக்கள் வந்து பண்பாட்டு ஒற்றுமையின் அடையாளமாக திகழுது. எதுங்க? இந்த ஆரோ. அது மட்டும் இல்லாமல் செஞ்சிக்கோட்டை. இந்த செஞ்சிக்கோட்டை எங்கே இருக்குது? விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. இது 3 குன்றுகள் சூழ்ந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு. ஆங்கிலேயர்கள் வந்து செஞ்சிக்கோட்டையை கிழக்கின் டிராய் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. கிழக்கின் டிராய்
அப்படின்னு அழைச்சாங்க. எதை? செஞ்சிக்கோட்டையை. அதே மாதிரி ஃபோர்டோ நோவோ என்று அழைக்கப்பட்ட பரங்கிப்பேட்டை. ஃபோர்டோ நோவோனா பரங்கிப்பேட்டை, கிழக்கின்றாய்னா செஞ்சிக்கோட்டை. இது வந்து பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. 1830 தொடங்கப்பட்ட முதல் இரும்பு எஃகு தொழிற்சாலை இங்கே அமைஞ்சிருக்கு. எங்கே அமைஞ்சிருக்கு? பரங்கிப்பேட்டையில். அடுத்து மண்டலம் 2. மண்டலம் 2ல் சேலம். சேலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் மாவட்டங்கள் எல்லாம் இணைஞ்சது தான் சேலம்ன்றோம். இந்த சேலம்ன்றது சைலம் அப்படின்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சேலம்ன்ற வார்த்தை சைலம் அப்படின்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சைலம் அப்படின்னா மலைகளால் சூழப்பட்ட பகுதி. மலைகளால் சூழப்பட்ட பகுதி. அடுத்தது 1934 காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு அணை தான் மேட்டூர் அணை. இந்த மேட்டூர் அணையை என்னன்னு சொல்கிறோம்? ஸ்டான்லி நீர்த்தேக்கம். இப்போ ஸ்டான்லி நீர்த்தேக்கம்னாலும் மேட்டூர் அணைனாலும் ஒன்று தான். இது எப்போ கட்டியிருக்காங்க? 1934. எங்கே? காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஒகேனக்கல் அருவி தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. இதில் வந்து படகு சவாரி மிக மிக முக்கியமானது. அடுத்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைஞ்சுள்ள இந்த ஒசூர். ஒசூர் வந்து ஒரு தொழிற்துறை நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒசூரை என்னன்னு சொல்கிறோம்? தொழிற்துறை நகரம். ஒசூரை தொழிற்துறை நகரம் அப்படின்னு சொல்கிறோம். கோயம்புத்தூர் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இன்றைய மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இதெல்லாம் இருந்திருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த மாவட்டங்கள்லாம் சேர்ந்து தான் கோயம்புத்தூர் மாவட்டமாக இருந்திருக்கு. ஸோ இதில் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது எது? கோயம்புத்தூர். இப்போ கோயம்புத்தூரில் அது மட்டுமா இருக்குன்னு பார்த்தா ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம்னு சொல்கிறோம், இல்லை தேசிய பூங்கான்னு அழைக்கிறோம். இப்போ ஆனைமலை வனவிலங்கு சரணாலயத்தை இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் இல்லைன்னா தேசிய பூங்கா அப்படின்னு அழைக்கலாம். அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் கைத்தறி, விசைத்தறி, ஆயத்த ஆடைகள்லாம் புகழ்பெற்று விளங்குது. அடுத்து நீலகிரி. நீலகிரி பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவில் 4வது மிக உயர்ந்த சிகரமான தொட்டபெட்டா. இது வந்து எங்கே இருக்குது? நீலகிரியில் உள்ள மலைகளின் மிகப்பெரியது. அப்போ நீலகிரியில் மிக உயர்ந்த சிகரமான தொட்டபெட்டா காணப்படுது. அடுத்து உதகமண்டலம். மலைகளின் ராணி என அழைக்கப்படுவது ஊட்டி. இப்போ இந்த ஊட்டியில் ஒரு அழகான மலைவாழிடத்தை உருவாக்குனார். யாருன்னா ஜான் சல்லிவன். ஊட்டியில் அழகான மலை வாழிடத்தை வந்து உருவாக்கியவர் தான் ஜான் சல்லிவன். அப்போ நீலகிரினா தொட்டபெட்டா, ஊட்டினா மலைகளின் ராணி. வாழிடம், ஊட்டியினுடைய மலை வாழிடம் யார் உருவாக்குனதுன்னு பார்த்தீங்கன்னா ஜான் சல்லிவன். அடுத்து திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளினாவே மலைக்கோட்டை. ஸோ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலையும் பார்த்தோம். இது வந்து மிகப்பெரிய பாறை. இப்போ இதில் என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னா 83 மீட்டர் உயரம் உள்ள பழமையான ஒரு பாறை தான் மலைக்கோட்டைன்னு சொல்கிறோம். இங்கே எத்தனை கோயில் இருக்குன்னா 2 இந்து கோயில்கள் இருக்குது. அடுத்தது ரஞ்சன் கோட்டை எங்கே இருக்குன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து யார் கட்டினதுன்னா கர்நாடக நவாப். ரஞ்சன்குடி கோட்டை பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்குது. இது கர்நாடக நவாப் வந்து கட்டியிருக்காரு. இப்போ திருச்சிராப்பள்ளினா எந்தெந்த மாவட்டம் சேர்ந்ததுன்னா திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர் இதெல்லாம் சேர்ந்தது தான் திருச்சிராப்பள்ளி. திருச்சியில் மலைக்கோட்டை இருக்குது. 83 மீட்டர் உயரம் உள்ள ஒரு பாறை. இதில் 2 இந்து கோயில் இருக்குது. ரஞ்சன்குடி கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா பெரம்பலூர் மாவட்டம். இது யார் கட்டினது? கர்நாடக நவாப். அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம். இதுவும் வந்து என்னதுங்க, பாரம்பரியமிக்க சின்னம்னு சொல்லி யுனெஸ்கோ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது வரலாற்றுக்கு முந்தைய படிமங்களுக்கு அரியலூர் மாவட்டம் பெயர் பெற்றது. ஞாபகம் வச்சுக்கோங்க, வரலாற்றுக்கு முந்தைய படிமங்களுக்கு அரியலூர் மாவட்டம் பெயர் பெற்றது. அடுத்து தஞ்சாவூர். தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை இதெல்லாம் சேர்ந்தது தான் தஞ்சாவூர் மாவட்டமாக இருந்தது. இது டெல்டா பகுதி. தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் எதுங்க? தஞ்சை. தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம்
தஞ்சாவூர். அடுத்தது சரபோஜாவில் கட்டப்பட்ட 8 அடுக்குகளை கொண்ட சிறிய அளவிலான மனோரா கோட்டை தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது? தஞ்சாவூர். சரபோஜி கட்டின கோட்டை எது? மனோரா கோட்டை. இது எத்தனை அடுக்குகளை கொண்டது? 8 அடுக்குகளை கொண்டது. இது வந்து கல்லணை, காவிரி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. இது 2ஆம் நூற்றாண்டில் உள்ள சோழ மன்னர். அடுத்து பிரகதீஸ்வரர் கோவில், அனைவராலும் தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்து மண்டலம் 4 மதுரை. மதுரை மாவட்டத்தில் இது வந்து மதுரா மாவட்டம். மதுரை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர், சிவகங்கை, திண்டுக்கல் சில பகுதிகளை உள்ளடக்கியிருந்தது. மதுரைனாவே திருமலை நாயக்கர் அரண்மனை. அடுத்து திராவிட மற்றும் இஸ்லாமிய கட்டடக்கலையினுடைய ஒருமித்த கலவை இது. சரிங்களா? அடுத்தது தேனி மாவட்டத்தில் போடி நாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலைகளினுடைய அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இது ஏலக்காய் நகரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏலக்காய் நகரம் எது? போடி நாயக்கனூர். தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள போடி நாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இது ஏலக்காய் நகரம் சொல்கிறோம். அப்போ ஏலக்காய் நகரம்னா போடி நாயக்கனூர். அப்போ அடுத்தது கீழடி. கீழடினா என்னதுங்க? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. கீழடி எங்கே இருக்குது? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து தொல்லியல் துறை அறிவிக்கையின்படி சங்க காலத்தில் நகர்ப்புற குடியேற்ற பகுதியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கலாச்சார கண்டுபிடிப்பு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அப்போ கீழடினா சிவகங்கை. தொழில் துறைப்படி இது நகர்ப்புற குடியேற்ற பகுதியாக சங்க காலத்தில் இருந்தது. கலாச்சார கண்டுபிடிப்பு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அடுத்தது திண்ணேவேலி அப்படின்ற இந்த மாவட்டத்தில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் இருக்குது. ஸோ இந்த திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆறு இருக்குது. அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள குற்றாலம். இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? தென்னிந்தியாவின் ஸ்பா. தென்னிந்தியாவின் ஸ்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எதை? குற்றாலம். அப்போ தென்னிந்தியாவின் ஸ்பா அப்படின்னா அதற்கான மீனிங் ஆரோக்கிய நீரூற்று. ஆரோக்கிய நீரூற்று. அடுத்து கட்டபொம்மனுடைய நினைவு கோட்டை இருக்குது. எங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில், தூத்துக்குடியிலேருந்து 21 கிலோமீட்டரில் இருக்குது. அடுத்து முத்து நகரம், முக்கியமானது. முத்து குளிக்கிறது முதன்மையான தொழிலாக இருந்தது தூத்துக்குடியில். என்னதுங்க? முத்து குளித்தல். இந்த நகரத்தை முத்து நகரம் அப்படின்னு சொல்கிறோம். தென்னிந்தியாவின் ஸ்பா எது? குற்றாலம். ஏலக்காய் நகரம் எது? போடி நாயக்கனூர். மலைகளின் ராணி யார்? ஊட்டி. ஓகேங்களா? இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தெரியுது எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் லெசன், குழந்தைகளுடைய உரிமைகள், கடமைகள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாடு சீராக இணைந்து செயல்படணும் அப்படின்னா அதற்கு என்ன தேவைன்னா அரசியலமைப்பு சில விதிமுறைகள் தரும். அரசியலமைப்பு தான் தேவை. ஒரு நாட்டின் விதிமுறைகளினுடைய தொகுப்பு தான் அரசியலமைப்புன்னு சொல்கிறோம். இந்த நம்முடைய இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு எதுங்க? இந்திய அரசியலமைப்பு. இதனுடைய அசல் ஆவணம் முழுவதும் எதால் எழுதுனாங்கன்னா கையால், அச்சிடலை, கையால் எழுதியிருக்காங்க. இது முக்கியமானது. உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு. இவற்றின் அசல் ஆவணம் கையால் எழுதப்பட்டது. அடுத்தது குழந்தைகளுக்காக அனைத்து குழந்தைகளும் வந்து என்ன பண்ணணும்? ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உதவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து குழந்தைகளும் கல்வி பெறணும். 6 வயதிற்கு உட்பட்ட மற்றும் 6 to 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பல்வேறு உரிமைகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த உரிமைகள் முக்கியமானது கல்வி. ஸோ கல்வி கண்டிப்பாக அனைத்து குழந்தைகளும் பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணாங்க? அனைவருக்கும் சமமான இலவச கட்டாய கல்வியை கொடுத்தாங்க. அடுத்தது குழந்தைகளுக்கு 4 முக்கிய உரிமைகள் சொல்கிறாங்க. என்னென்ன உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் வாழ்வதற்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, பாதுகாப்பு உரிமை, பங்கேற்பதற்கான உரிமை. உயிர் வாழ்வதற்கு வளர்ச்சி, பாதுகாப்பு, பங்கேற்பு. அடுத்து வாஷ், இது முக்கியமானது. வாஷ் திட்டம். வாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து வாட்டர். இந்த வாஷில் ஃபஸ்ட்டு 2 லெட்டர் வந்து என்னதுங்க? வாட்டர், நீர் குறிக்குது. சுகாதாரம், சானிடேஷன், எஸ் குறிக்குது.
ஹைஜீன் ஹச்சு தூய்மையை குறிக்குது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஷ் அப்படின்னா நீர், சுகாதாரம், தூய்மை. வாட்டர், சானிடேஷன், ஹைஜீன். நீர் மூலம் பரவக்கூடிய நோய்கள்லேருந்து குழந்தைகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற விதிமுறை தான். அதுக்கு அடுத்தது குழந்தை தொழிலாளர்களை தடுக்கணும். 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க, வேலை செய்ய கட்டாயப்படுத்தக்கூடாது. அடுத்தது குழந்தைகளுக்கான உதவி எண் 1098 ஞாபகம் வச்சுக்கோங்க. சைல்டு லைன் நம்பர், சிறார் உதவி மைய எண் 1098. அனைத்து சூழ்நிலைகளிலும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்ற உரிமை யாருக்கு இருக்குங்க, குழந்தைகளுக்கு உள்ளது. இவ்வளோதாங்க இந்த பாடத்தில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா 1098 சிறார் மைய எண். அடுத்து வாஷ் திட்டம். அடுத்து குழந்தைகளுக்கு 4 முக்கிய அடிப்படை உரிமை. 6 to 14 வயது உள்ள அனைத்து குழந்தைகளும் கண்டிப்பாக கல்வி பெற்றிருக்கணும் அப்படின்றது தாங்க. அவ்வளோதான், இதோட இந்த பாடம் முடியுது. இன்றைக்கு மாலை வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து என்ன உண்டுங்க, ஆன்லைன் டெஸ்ட்டு உண்டு. ஸோ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் மிஸ் ஆகிடுன வீடியோ எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த 2 நாளுக்குள்ளே கண்டிப்பாக சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் படிச்சிருக்கிறத வச்சு எப்படி ஆன்லைன் டெஸ்ட் எழுதிடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.